அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் வைகாசி மாதம் 28ஆம் தேதி திங்கள் கிழமை வளர்பிறை 10/6/2024. சதுர்த்தி திதி மாலை 4:16 வரை. அதன் பிறகு பஞ்சமி திதி. மேல்நோக்குள்ள பூசம் நட்சத்திரம் இரவு 9:37 வரை. அதன் பிறகு கீழ்நோக்குள்ள ஆயில்யம் நட்சத்திரம். சித்த யோகம் என்று நாள் முழுவதும் உள்ளது. நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை, பிற்பகல் 3 மணியிலிருந்து 4 மணி வரை மற்றும் மாலை 6 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை: மிதுன லக்னம், கடகத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு, மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு பகவானுடன் புதன், சுக்கிரன், சூரியன். இன்று என்ன செய்யலாம்? திருமணம், சீமந்தம், உபநயனம், கிரகப்பிரவேசம் செய்ய, குழந்தைக்கு பெயர் சூட்ட, வியாபாரம் தொடங்க, தங்க நகைகள் வாங்க, மருந்துண்ண, மாங்கல்யம் செய்ய நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, புத்தகம் அமைதியாக இருக்கும், ஆனால் படித்தவர்கள் ஆட்டம் போடுவார்கள். பணம் அமைதியாக இருக்கும், ஆனால் அந்த பணத்தை வைத்திருப்பவர்கள் ஆட்டம் போடுவார்கள். இதுதான் உலகம். ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எவ்வளவு படிச்சிருந்தாலும் நீங்கள் இன்னும் நாம் படிக்க வேண்டியது நிறையா இருக்குது அப்படின்னு அமைதியாக தன்னடக்கத்துடன் இருப்பீங்க. பணம் எவ்வளவு சம்பாதிச்சாலும் அது முக்கியம் இல்லை, குணம்தான் முக்கியம் அப்படின்னு சொந்த பந்தங்களை அரவணைத்து வாழக்கூடியவர்கள், அடுத்தவர்களுக்கு முன்னோடியாக இருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. 4ஆம் இடத்துல சந்திரன் ஆட்சி பெற்று உட்கார்ந்து இருக்கிறதுனால நினைச்சதெல்லாமே இன்னைக்கு நடக்குங்க. ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருந்த அந்த ட்ரெஸ்ஸு அதெல்லாம் புதுசு நீங்கள் இன்னைக்கு வாங்கி போடுவீங்க. அதே மாதிரி பழைய நகையை கொடுத்துட்டு புது டிசைனில் நகை நட்டு இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. பழைய வண்டியை கூட கொடுத்து புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. 2ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்து இருக்கிறதுனால நீங்கள் பேசுகிறதெல்லாமே மற்றவங்க புரிஞ்சிப்பாங்க. உங்களுடைய ஆலோசனைகளை, அறிவுரைகளை எல்லாரும் ஏற்றுப்பாங்க. நீங்கள் எந்த இடத்துல போய் இன்னைக்கு எதை கேட்டாலும் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே போல் சுக்கிரன் பலமாக இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார ஒரு புரிதல் இருக்கும். பழைய சண்டை சச்சரவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி இப்போ தான் ஒரு அந்யோன்யம் இருக்குது அப்படின்னு மனசுக்குள்ளார ஒரு திருப்தி வர ஆரம்பிக்குங்க. புதன் சாதகமாக இருக்கிறதுனால பழைய நண்பர்கள்லாம் கொஞ்சம் தேடி வருவாங்க. பழைய கடனை பைசல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சூரியன் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால சில நேரங்களில் சிடுன்னு பேசுவீங்க. அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. அதிகமான லாபம் எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி உத்தியோகஸ்தானத்தை சந்திரன் பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால அலுவலகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். சில முக்கியமான வேலைகளை உங்களை நம்பி மேலதிகாரி உங்ககிட்ட கொடுப்பாரு. செல்வாக்கு அதிகரிக்குங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக செலவுகள், அலைச்சல்கள் இருக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்னைக்கு வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி வாகை சூடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, அக்கா வீட்டுக்கு போனாலும் அரிசியும் பருப்பும் கொண்டு போகணும்
அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. கூட பிறந்தவங்க வீட்டுக்கு போனாலும் சரி, கூட்டிகிட்டு இருக்கிறவங்க வீட்டுக்கு போனாலும் சரி, அவங்கள செலவு செய்ய விடாமல் நீங்களே எல்லா செலவுகளையும் ஏற்றுக்கொண்டு எங்கும் எப்போதும் பெருந்தன்மையாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. தைரியஸ்தானத்தில் சந்திரன் நிற்கிறாரு. அதனால் தடாலடி முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்குங்க. உங்களுடைய வார்த்தைக்கு இன்னைக்கு மரியாதை கூடுங்க. யோகாதிபதியின் நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்கிறதுனால எதிர்பார்த்த தொகை இன்னைக்கு கையில் கிடைக்குங்க. என்ன வந்தாலும் எதுவும் மீற மாட்டேங்குதேங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. 12வது வீட்டில் செவ்வாய் உறிஞ்சி இருக்கிறதுனால இன்றைய தினம் வீட்டை கொஞ்சம் புதுப்பிக்கிறது, இருக்கிற வீட்டில் கூடுதல் அறை அமைக்கிறது, இந்த மாதிரி முயற்சிகள் ஒரு பக்கம் ஓடின்னு இருக்குங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே முக்கியமான கிரகங்கள்லாம் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் நீங்கள் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் மனசுக்குள்ளார போட்டு குழப்பிக்காதீங்க. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். நேரம் கிடைக்கும் போது நீங்கள் இப்போ அதாவது ஜீவ சமாதிகளுக்கு போகிறது நல்லது. சித்தர்களுடைய ஜீவ சமாதிகளுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு பவர் கிடைக்கும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு ஒரு அமைதி திரும்ப ஆரம்பிக்கும். அதனால் நேரம் கிடைக்கும் போது அதை செய்ய பாருங்கள். சின்ன சின்ன உடற்பயிற்சி, நடைப்பயிற்சியும் இப்போ உங்களுக்கு அவசியமாகுதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார ஆரோக்கியமான விவாதங்கள் வரும். சிரிச்சுக்கிட்டே ஒரு கேள்வி கேட்டாங்க, இருந்தாலும் சுருக்குன்னு கொஞ்சம் குத்துச்சு மனசில், அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் நினைக்க தோணுங்க. ராகு நல்லா இருக்கிறாரு, அதனால் ஏதோ ஒரு வகையில் சமாளிச்சுட்டு வரோம் அப்படிங்கிற தைரியமும் ஒரு பக்கம் இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது, லாபம் இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலேயும் இன்றைக்கி உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவுகள் இருக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு முடிக்க முடியாத காரியங்களும் நல்ல விதத்தில் முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, அறிவுடை ஒருவனை அரசனும் விரும்பும் அப்படின்னு ஒரு பழமொழிங்க. ஆமாங்க, அரசர்களாக இருந்தாலும் அதிகார பதவியில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, நம்மக்கிட்ட அறிவு கூர்மை இருந்தாலே, நம்மக்கிட்ட அந்த சரஸ்வதி கடாட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது இருந்தாலே நமக்கு பெரிய மரியாதையெல்லாம் கிடைக்குங்க. அதனால தாங்க நீங்கள் சின்ன வயசுலேருந்தே ஆழமாக யோசிப்பீங்க, ஆழமாக படிப்பீங்க. யாராவது ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் கூட தெரியாதுன்னு சொல்லாமல் எல்லா வகையான பதிலையும் தேடி பிடித்து சொல்லக்கூடிய அறிவாளிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. தனஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினம் திடீர் பண வரவு உண்டு. ஒரு சிலருக்கு ஷேர் மார்க்கெட் மூலமாக பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எதிர்பார்த்த தொகையும் இன்றைக்கி உங்கள் கைக்கு வருங்க. சாதுரியமான பேச்சால் இன்றைக்கி நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. விஐபிகளும் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க. அதே போல் குடும்பத்திலேயும் கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டுங்க. 9ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்பா வழி சொத்துக்கள் கைக்கு வர வாய்ப்பு இருக்குது. பூர்வீக சொத்து பாகப்பிரிவினை பேச்சுவார்த்தைகள் அதெல்லாம் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியும். லாபஸ்தானத்தில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறதுனால உருட்டி புரட்டி குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்து வச்சிருந்த தொகையில் முன்பணம் கொடுத்து ஒரு வீடு அல்லது ஒரு இடம் அக்ரிமெண்ட் இன்றைக்கி முன்பணம் கொடுத்து அக்ரிமெண்ட் போட வாய்ப்பு இருக்குதுங்க. அதே போல் 12வது வீட்டில் 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால திடீர் பயணங்கள், வெளிநாடு போகிறதுக்கு வீசா கிடைக்கும். அதுக்கெல்லாம் ஒரு நல்ல யோகம் எல்லாமே இருக்குதுங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. புதுசாக ஏதாவது பிரான்ச்சு தொடங்கிறதோ அல்லது புது ஏஜென்சி எடுக்கிறதுக்கோ வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அதே போல் உத்தியோகத்திலையும் இன்றைக்கி நீங்கள் தாங்க எல்லா வகையிலுமே முன்னால் நிற்பீங்க. அதிகாரிகளும் உங்களை முழுசாக நம்புவாங்க. நெருங்கிய நண்பர்கள், உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள்லையும் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் உண்டுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே சீக்கிரம் நடக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கடக ராசிக்காரர்களே, அனலை உண்பவன் தணலை உமிழ்வான் அப்படின்னு சொல்கிறாங்க. பழமொழி தாங்க. நாம் என்ன பண்ணுறோமோ அதுதான் நமக்கு திரும்பி வரும். நாம் என்ன சாப்பிட்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்முடைய குணம் வேலை செய்யும். நம்ம மனமும் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதனால தாங்க அடுத்தவங்களுக்கு எந்த கெடுதலும் பண்ணாமல் நல்லவன் முறையில் நடந்துக்கிட்டு 4 பேருக்கு நல்லதை செய்துட்டு இருந்தோம்னா நிச்சயமாக நமக்கு எந்த கெடுதலும் வராதுங்கிற நம்பிக்கையோடு எங்கும் எப்போதும் எல்லோருக்கும் நல்லதையே செய்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால இன்றைய தினம் வேலை சுமை இருக்கும். கொஞ்சம் கோபம் வரும். யாருமே நம்மளை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க இந்த வீட்டில் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆதங்கம் இருக்கும். நாம் சும்மா இருந்தாலும் நம்மளை சீண்டி பார்க்குறாங்களே, கோவப்படக்கூடாதுன்னு நேற்று தான் முடிவெடுத்தோம், ஆனால் இன்றைக்கே நம்மளை கோவப்பட வைக்கிறாங்களேங்கிற மாதிரியான சின்னதாக ஒரு ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. பூசம் நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி அலைச்சல் டென்ஷன்லாம் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப டென்ஷனாக இருந்தீங்க. ஆனால் இன்றைக்கி புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி பணவரவு உண்டு, செல்வாக்கு அதிகரிக்குங்க. அஷ்டமத்து சனி ஒரு பக்கம் இருந்துருக்கிறதுனால திடீர்னு உங்களை புகழறவங்களை நம்பாதீங்க. சிலர்லாம் கண்டுக்காமலே உங்களை விட்டுட்டாங்க. ஆனால் இப்போ திடீர்னு உங்களை பாசமாக உங்கள்கிட்ட பேசுகிறாங்க. அதுங்கள்ட்டெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் சுமார் தான். பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சுமாராக இருக்கும். புனர்பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வியாபாரம் லாபகரமாக இருக்கும். உத்தியோகத்தில் யாரையும் எதிர்த்து பேச வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. குடும்பத்தில் கூட எல்லாரையும் அனுசரித்து போயிட்டீங்கன்னா நல்லதுங்க. ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, அலை மோதும் போதே தலைமுழுகு அப்படின்னு ஒரு பழமொழிங்க. அப்படின்னா என்ன? சந்தர்ப்ப சூழ்நிலை சரியாக கிடைக்கும் போது அதை சரியாக பயன்படுத்தி முன்னேறணும். காற்றுள்ள போது தூற்றிக்கொள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? நீங்கள் அப்படி தாங்க. சூழ்நிலைகளை உன்னிப்பாக கவனிச்சிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு சாதகமாக அந்த சூழ்நிலை அமையும் போது உடனடியாக எல்லாவற்றையும் சாதித்து காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. சுற்றி இருக்கிறவங்களில் யார் நல்லவங்க அதெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு தெரிய வருங்க. 12ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீங்க. திடீர் பயணங்கள் எல்லாம் உண்டு. அதே மாதிரி நண்பர்கள், அதுக்கடுத்த உறவினர்களுடைய அன்பு தொந்தரவுகள் ஒரு பக்கம் இருக்கும். உறவினர்கள் வீட்டு கல்யாணம், காதுகுத்து விசேஷங்களை முன்னால் நின்று இன்றைக்கி நீங்கள் நடத்துவீங்க. பழைய சொந்த பந்தங்களையும் பார்த்து பேசி எல்லா வகையிலுமே இன்றைக்கி சந்தோஷமாகவும் இருப்பீங்க. என்ன இருந்தாலும் நம்ம காலம் மாதிரி இந்த காலம் வருமா அப்படிங்கிற மாதிரியும் சந்தோஷமாக பேசி மகிழ்வீங்க. கணவன் மனைவிக்குள்ளார இன்றைக்கி நெருக்கம் இருக்குதுங்க. சில விஷயங்களில் ஒரு புரிதல் வர ஆரம்பிக்குங்க. கண்டகச்சனி இருக்கிறதுனால உங்கள் 2 பேருக்குள்ளார குழப்பத்தை உருவாக்குறதுக்குன்னே ஒரு சிலர் இருந்துட்டுருக்காங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்காம கணவன் மனைவிக்குள்ளார ஒற்றுமையாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. புதுசாக யாராவது பங்குதாரர்கள் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. திடீர் லாபமும் இன்றைக்கி உண்டுங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு வேலை சுமையும் இருக்கும், சின்ன பாராட்டுதல்களும் இருக்கும். இந்த 2மே கலந்து இருக்கும். இன்றைக்கி புது விஷயங்களையும் நீங்கள் உத்தியோகத்தில் கற்றுப்பீங்க. நாம் இப்படியே இருந்துடக்கூடாது, மேற்கொண்டு நம்முடைய கல்வி தகுதியை அதிகப்படுத்திக்கணும்னு மேற்கொண்டு படிக்கிறதுக்கான முயற்சிகளையும் நீங்கள் இறங்குவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளால் நிம்மதி உண்டு. பிள்ளைகளுக்கு நல்ல அமைப்பு உண்டு. மகளுக்கு வரன் தேடி வர வாய்ப்பும் இருக்குதுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்கும், செலவுகளும் இருக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் எதிர்ப்புகளையும் தாண்டி வெற்றி பெறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, அன்றைக்கே எவரும் ஆசானாக முடியாது
அப்படின்னு ஒரு பழமொழிங்க. பொதுவாக ஒரு விதை எடுத்து நாம் ஊன்றுறோம்னா அந்த விதை முளைத்து செடியாக அப்புறம் அது மரமாக மாறி கிளைகளெல்லாம் வந்த பிறகு தான் நமக்கு எல்லா நன்மைகளையும் அது கொடுக்கும், பழங்களை எல்லாம் அது கொடுக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி எந்த ஒரு வேலையையும் எடுத்த எடுப்புலேயே அதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்கும், நமக்கு ஏதாவது அதில் பலன் இருக்கா அப்படின்னு நீங்கள் யோசிக்கவே மாட்டீங்க. அது மாதிரி யோசிக்காமல் நம்ம முயற்சியை நாம் செஞ்சுட்டே இருப்போம். என்றைக்காக இருந்தாலும் இறைவன் நமக்கு அதிலேருந்து நன்மையை தருவார்னு பிரதிபலன் பாராமல் எதிர்பார்ப்பு இல்லாமல் தன் கடமையை செய்து கொண்டே இருக்கக்கூடிய கண்ணியவான்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. பிரபல யோகாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறதுனால பேச்சிலேயே ஒரு கம்பீரம் இருக்குங்க. அதே மாதிரி நீங்கள் விட்டு போன சில தொகைகள் அதெல்லாம் உங்கள் கைக்கு வர வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கொடுத்து ஏமாந்து போன பணம் அது இன்றைக்கி கேட்டு பார்க்கலாம், அதில் ஒரு பகுதியாவது உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பூர்வீக சொத்தில் ஏதாவது செய்வோம், அந்த மனையில் ஏதாவது வீடு கட்ட ஆரம்பிக்கலாமா, அதற்கான முயற்சிகளையும் நீங்கள் இறங்குவீங்க. அதே மாதிரி ஒரு சொத்து கொடுத்துட்டு இன்னொரு சொத்து வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஆனால் 8ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறதுனால வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. கூட பிறந்தவங்க கூடிகிட்டு இருக்கிறவங்க அவங்களோட கருத்து மோதல் வராமல் கொஞ்சம் பார்த்துங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளாரையும் சின்ன சின்ன விவாதங்கள் வராமல் பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது அவ்வளவு நல்லது கிடையாது. பணம் கொடுத்தும் ஏமாந்துடக்கூடாது. மற்றபடி இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. திடீர் பண வரவு உண்டு, விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி லாபம் இருக்குது. ஏன்னா 9ஆம் இடத்துல பாக்யாதிபதி சுக்கிரன் பாக்கியத்திலே உட்கார்ந்துருக்கிறாரு. மகளுக்கு கல்யாணம் கூடி வர வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட புது விஷயங்கள் இன்றைக்கி நீங்கள் கற்றுப்பீங்க. அதிகாரிகளும் உங்களை பாராட்டி பேசுவாங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக சுப செலவுகள் இருக்குதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எடுத்தெடுப்பிலேயே இன்றைக்கி வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, அன்பே அன்பை பெற்றுத்தரும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் எல்லார்கிட்டையும் அன்பை காட்டுவீங்க. நாம் மற்றவங்களுக்கு அன்பு காட்டினாதான், அன்பு செலுத்தினாதான் திரும்பி நமக்கு அன்பு கிடைக்க ஆரம்பிக்கும். நாம் ஆத்திரமாக பேசிட்டு அவங்கள்ட்ட போய் அன்பை எதிர்பார்க்க முடியுமா? அது முடியாது தானுங்களே. அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே எதிர்பார்ப்பு இல்லாமல் எல்லோரையும் நேசிக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. பிரபல யோகாதிபதியின் சாரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறதுனால திடீர் பணவரவு, செல்வாக்கு அதெல்லாமே நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன், குருன்னு 4 கிரகங்கள் மறைஞ்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். 10 வருஷம் ரொம்ப நெருக்கமான பழக்கங்க. 10 நாளில் தரேன்னு சொல்லி வாங்கினாருங்க, 10 வருஷம் ஆகுது இன்னும் திருப்பி தரலிங்க. அந்த மாதிரி நிலைமை வந்துடக்கூடாது. அதனால் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. குடும்ப அந்தரங்க விஷயங்களை வெளியில் சொல்லிக்கிறதுனால பெருசாலாம் ஒன்றும் ஆறுதல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. உங்ககிட்ட அப்படியே ஆறுதலாக கேட்டுப்பாங்க, அந்த பக்கம் போய் அவர் இப்படி தாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால் எந்த விஷயமாக இருந்தாலும் மனசுக்குள்ளார வச்சுக்கிறது நல்லது. நேரம் கிடைச்சதுன்னா கொஞ்சம் தியானம் பண்ணுங்கள், அது உங்களுக்கு ஒரு பெரிய தெம்பை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் வீடு மனை வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலதை கொடுத்துட்டு வேறு சிலது வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. விலை உயர்ந்த தங்க நகைகளும் நீங்கள் வாங்குவீங்க. இன்றைய தினம் நண்பர்கள் வீட்டு விசேஷங்கள், கல்யாணம், கிரகப்பிரவேசம் இதெல்லாம் கலந்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாகவும் நீங்கள் இருப்பீங்க. நம்ம வீட்டில் எப்போ விசேஷம் நடக்க போகிறது தெரியலையே அப்படிங்கிற மாதிரியான ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. அதிகளவு உங்களுக்கு லாபம் கிடைக்கும். பங்குதாரர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் புது விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் கற்றுப்பீங்க. அதிகாரிகள் உங்கள்கிட்ட நெருங்கி பேசுவாங்க, பழகுவாங்க. சின்ன சின்ன சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சூழலும் இருக்குதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக அலைச்சல் இருக்கும். விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க.
இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, அனுபவமே அற்புதமான ஆசான், ஆனால் அதற்கான கட்டணம் அதிகமாகவே இருக்கும். ஆமாங்க, இதெல்லாம் நீங்கள் அனுபவப்பட்ட விஷயந்தான். சின்ன வயசில் நீங்களாகவே முயன்று எத்தனையோ வேலைகளை நீங்கள் செய்து முடிச்சிருக்கீங்க. அதில் கிடைச்ச அனுபவங்கள்லாம் மிக மிக அதிகம். எத்தனையோ அவமானங்களை நீங்கள் சந்திச்சிருக்கீங்க, தனிமைகளையும் நீங்கள் சந்திச்சிருக்கீங்க. அந்த அனுபவம் கற்றுக் கொடுத்த பாடம்தான் இன்றைக்கி உங்கள் மனசில் பதிந்திருக்கு, ஆழமாக பதிந்திருக்கு. அந்த பதிவை வச்சுக்கிட்டு தான் இன்றைக்கி நீங்கள் நிலச்சி நின்று ஜெயிச்சுருக்கீங்க. அப்படிப்பட்ட ஆழமான அறிவு கூர்மை படைத்தவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால தீராத சிக்கல்களுக்கெல்லாமே தீர்வு கிடைக்குங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. சொத்து பத்து விவகாரங்கள் ஏதாவது பேசுகிறதா இருந்தால் இன்றைக்கி நீங்கள் பேசலாங்க. உங்கள் பட்ஜெட்டுக்கு உங்கள் ரசனைக்கு தகுந்த மாதிரி இடம் வீடு அமையறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. முன்பணம் கொடுத்து அக்ரிமெண்ட் போடுறது, ஏற்கனவே அக்ரிமெண்ட் போட்டிருந்தீங்கன்னா பத்திரப்பதிவு செய்கிறது, அந்த மாதிரி முயற்சிகள் எல்லாமே இன்றைக்கி பலிதமாகுங்க. லாபஸ்தானத்தில் கேது உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால குடும்ப வருமானம் அதிகமாகிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குதுங்க. 7ஆம் இடத்துல 4 கிரகங்கள் உட்கார்ந்து உங்களை நேருக்கு நேராக பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் உண்டுங்க. ரொம்ப வருஷமாக திருமணம் ஆகாதவர்களுக்கு இப்போ திடீர்னு திருமணம் கூடி வர வாய்ப்பு இருக்குது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் திடீர்னு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. குலதெய்வ கோவிலுக்கு ஒரு முறை போய் வந்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபம் இருக்குது. பங்குதாரர்கள் புதுசாக வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்தியோகத்தில் உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்கும். எல்லா வகையிலும் வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. அதே போல் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாகவே உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, அமைதியாக ஓடும் நதி ஆழமாகவே இருக்கும். ஆமாங்க, நீங்கள் கூட அமைதியாக தாங்க இருப்பீங்க. ஆர்ப்பாட்டமெல்லாம் பண்ண மாட்டீங்க. பணம் காசு சொத்து பதவியெல்லாம் வந்தாலும் கூட இதெல்லாம் என்ன பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் அலட்டி கொள்ளாமல் அமைதியாக இருந்து எல்லாவற்றையும் ஆட்சி செய்யக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. ஆனால் அதே நேரத்தில் இன்றைக்கி சந்திராஷ்டமமும் இருக்கிறதுனால நிதானமாக இருக்கணுங்க. குறிப்பாக பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பூராடம் நட்சத்திரக்காரங்க எல்லாத்துலேயுமே கவனமாக இருக்கணும். பேசுகிறதா இருந்தாலும் சரி, அல்லது முக்கியமான விஷயங்கள் ஏதாவது பண்ணுறதா இருந்தாலும் சரி, இன்றைக்கி கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. வழக்கமான வேலைகள்லாம் நல்ல விதத்தில் நடக்கும். ஆனால் அந்த புது முயற்சிகள் வரும்போது ஒரு எதிர்பார்ப்போடு சில விஷயங்களை காத்துன்னு இருக்கும் பொழுது ஏமாற்றத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பூராடம் நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று ரொம்ப சிரமம் இருந்தது. அவசரப்பட்டீங்க, ஆத்திரப்பட்டீங்க. ஆனால் இன்றைய தினத்தில் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. எல்லா வகையிலுமே ஜெயிச்சு காட்டுவீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி ஓகோன்னு இருக்குதுங்க. ஆனால் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வியாபாரத்தில் சின்ன சின்னதாக நஷ்டம் வர வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்திலேயும் மேலதிகாரிகளால் சின்ன சின்ன தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அடுத்தவங்க குடும்ப விவகாரங்களில் அத்துமீறி மூக்க நுழைக்க வேண்டாங்க. வண்டி வாகனத்தையும் கொஞ்சம் பார்த்து பயன்படுத்துங்க. ஸ்பீட் பிரேக்கர் மேலே வேகமாக வண்டியை ஏற்றாதீங்க.
அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் மற்றவங்க விஷயத்தை பற்றி நீங்கள் பேசாமல் இருக்கிறது நல்லதுங்க. சந்திராஷ்டமம் இன்றைய தினம் இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அரசுக்கு செலுத்த வேண்டிய வரிகள் ஏதாவது பாக்கி நிலுவைத் தொகையாக இருந்ததுன்னா அதெல்லாம் செலுத்துறது நல்லதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு கோதுமையால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, அழகான வார்த்தைகள் கொடிய செயல்களை கூட மறைத்துவிடும். ஆமாங்க, 1008 கஷ்டம் அடிமனசுக்குள்ளார இருந்தாலும் கூட அடுத்தவங்கள்ட்ட பேசும் பொழுது அவங்க மனசு புண்படுற மாதிரி நீங்கள் எப்பயுமே பேச மாட்டீங்க. எத்தனையோ கஷ்ட நஷ்டங்கள் உள்ளுக்குள்ளார இருந்தாலும் கூட அடுத்தவர்களிடம் அன்பாக பேசக்கூடியவர்கள், ஆசையாக பேசக்கூடியவர்கள், பாசமாக பேசக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசியை சந்திரன் நேருக்கு நேராக பார்க்குறாருங்க. அப்படி இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி சுலபமாக நிறைவேறுங்க. என்னங்க ஒன்றும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சில நேரங்களில் நீங்கள் நினச்சிட்டு தான் இருக்கீங்க. காரணம் 7 சனியும் இன்னும் முடிந்த பாடில்லை. இருந்தாலும் அதையும் தாண்டி பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5ஆம் இடத்துல குரு பகவானுடன் சூரியன் புதன் சுக்கிரன்லாம் உட்கார்ந்துருக்கிறதுனால இன்றைக்கு நல்லது நடக்கும். திடீர் பணவரவு உண்டு. ஏற்கனவே நீங்கள் கேட்டிருந்த இடத்துலேருந்து உங்களுக்கு பணம் கிடைக்கும். கொடுக்க முடியாதுன்னு சொன்னவங்க கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வெளிவட்டாரமும் உங்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்கும். அதே மாதிரி இன்றைய தினம் விஐபிகளும் அறிமுகம் ஆகுவாங்க. கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாகவே முடியுங்க. அதே போல் புகழ்பெற்ற கோவிலுக்கெல்லாம் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டாகுங்க. 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால எல்லா வகையிலும் வெற்றி உண்டுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் திடீர் லாபம் எல்லாமே இருக்குது. வியாபாரத்தில் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் உண்டு. பங்குதாரர்களும் மாறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்கும். அதே போல் நண்பர்கள் உறவினர்கள் வீட்டு விசேஷங்களில் போய் கலந்துக்கிட்டு வருவீங்க. பழைய கதைகளை பேசும் பொழுது மனசுக்குள்ளார ஒரு சந்தோஷமும் எட்டி பார்க்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே துலங்கி நிற்குங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத யோகங்களை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, அரை கிணறு தாண்டுவதை விட தாண்டாமல் இருப்பதே மேல். ஆமாங்க, எதை செய்தாலும் அதை நாம் ஒழுங்காக செய்யணும். எதை செய்தாலும் ஒரு அக்கறையோட பொறுப்பாக செய்யணுங்கிற மனநிலையோடு சின்ன சின்ன காரியங்களை கூட சிந்தாமல் சிதறாமல் சிறப்பாக செய்து முடிப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறதுனால பெரிய பொறுப்புகள் பதவிகள் அதெல்லாம் உங்களை தேடி வரும். அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் கூடி வரும். வருஷக்கணக்கில் நீங்கள் முயற்சி பண்ணி முடியாமல் போன சில காரியங்கள் இன்றைக்கி வெற்றிகரமாக முடியும். அடிமனசில் இருந்து வந்த சின்னதாக இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாமே விலகி சந்தோஷம் உங்கள் மனசில் பரவ ஆரம்பிக்கும். ஏதோ பெருசாக சாதிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்களும் இன்றைக்கி பெருசாக வர ஆரம்பிக்கும். நீங்கள் எதிர்பார்த்தது எல்லாமே இன்றைக்கி சீக்கிரமாக நடக்குங்க. பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு. விலை உயர்ந்த வாகனமும் நீங்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. தைரியஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால தடாலடியாக பேசுவீங்க. அதே மாதிரி வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்கும். வியாபாரத்தில் கூடுதல் பொறுப்புகள் பதவிகள் வர்றதோடு மட்டும் இல்லாமல் திடீர் லாபமும் இன்னைக்கு எதிர்பார்க்கலாங்க. எந்த ஒரு போட்டியாக இருந்தாலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. சுகஸ்தானம் ஆகிய 4ஆம் இடத்துல 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால சிலர் வீடு
மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நண்பர்கள் உறவினர்கள் வீட்டு திருமணம் கிரகப்பிரவேசத்திலையும் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே இன்றைக்கி நிறைவேறுங்க. எல்லா வகையிலும் வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. சாதிச்சு காட்டுவீங்க. நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு பரவாயில்லைங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துலங்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, அறிவு வெளியிலிருந்து வருகிறது, ஆனால் ஞானமோ நமக்குள்ளே இருந்து வருகிறது. ஆமாங்க, அறிவுங்கிறது நாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறது, படித்து தெரிஞ்சுக்கிறது, இதெல்லாம் அறிவு. ஆனால் ஞானம் அப்படிங்கிறது நம் உள் மனசை தோண்ட தோண்ட, அந்த ஆழ்மனதுடன் நாம் பேச பேச இந்த அண்ட சராசரங்களிலிருந்து நமக்கு எடுக்கப்படுவது அந்த அற்புதமான ஞானமாகும். ஆமாங்க, அறிவாற்றலுக்கும் ஞானத்திற்கும் சொந்தக்காரர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. தன பாக்கியாதிபதி செவ்வாய் வலுவாக உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால கேட்ட இடத்துல உங்களுக்கு உதவி கிடைக்கும். விஐபிகளும் ஆதரவாக பேசுவாங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு உண்டு. உங்கள் வார்த்தைக்கும் மரியாதை கூடுங்க. அப்பா வழியில் சில உதவிகள், சில சொத்துக்கள் அதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி 3ஆம் இடத்துல 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால தைரியமான முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. நாம் பண்ணதெல்லாம் சரிதான் அப்படின்னு நீங்கள் நியாயப்படுத்திப்பீங்க. கடந்த காலத்தில் ஏற்பட்ட சில சுவையான சம்பவங்கள் அதெல்லாம் கூட ஆழ் மனசில் இன்றைக்கி அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குங்க. நீங்களாகவே சில நேரங்களில் சிரிச்சுப்பீங்க. சிலரெல்லாம் நாம் எப்படியெல்லாம் எதிர்த்தோம், எவ்வளோ தைரியமாக இருந்தோம், ஆனால் இப்போ அந்த தைரியம்லாம் எங்கே போச்சு அப்படின்னு சில நேரங்களில் யோசிச்சு கொண்டே இருப்பீங்க. 7.5 சனியில் விரயச்சனி நடந்துட்டுருக்கிறதுனால சிக்கனமாக இருந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். முன்ன மாதிரி வாரி அரைக்காமல் இருந்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. ராசியில் ராகு இருக்கிறதுனால உங்களை மீறி சில நேரங்களில் நீங்கள் கோவப்படுவீங்க. சிலருக்கு லேசாக தலை சுத்தல் அதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சின்ன சின்னதாக யோகா தியானம் செய்கிறதும் நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அமோகமாக இருக்குது. கூடுதல் லாபம் எல்லாமே கிடைக்குங்க. அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கிற வகையில் சூரியன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. சந்தோஷ செய்திகளை எதிர்பார்க்கலாம். பழைய நண்பர்கள் வீட்டு விசேஷங்கள்லையும் கலந்துப்பீங்க. மகனுக்கு நல்ல மணமகள் அமையறதுக்கான பொருந்தி வரக்கூடிய ஜாதகமும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓஹோன்னு இருக்குதுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் கோபம், டென்ஷன்லாம் இருக்கும். நிதானம் தேவைப்படுது. ரேவதி நட்சத்திரக்காரர்கள் தொட்ட காரியங்கள் எல்லாமே ஈஸியாக எளிதாக முடிவடையுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கோவில் கட்டின்னு இருக்கோங்க. கொஞ்சம் வேலை இன்னும் முடியாமல் இருக்குது. அது கொஞ்சம் பணம் தேவைப்படுது. யார் வந்தாலும் நீங்கள் கொடுப்பீங்க, கொடுத்து உதவுவீங்க அப்படின்னு இந்த ஊரில் எல்லாரும் சொன்னாங்க. அதனால தாங்க உங்கள்கிட்ட நன்கொடை வாங்கிட்டு போகலான்னு வந்தேங்க. அதனால் என்னங்க இருக்குது, எவ்வளோ இப்போ தேவைப்படுது அப்படின்னு சொல்லுங்கள். அதில் என்னால் முடிஞ்சதை நான் இப்போ தந்துடுறேன், இன்றைக்கி தந்துடுறேன். மீதியை அப்புறமா நீங்கள் 1 வாரம் 10 நாள் கழித்து வாங்க, தரங்க அப்படின்னு யாராவது ஒரு மனுஷர் சொல்கிறார் அப்படின்னா அவருக்கு குருச்சந்திர யோகம் இருக்குன்னு அர்த்தம். இந்த குருச்சந்திர யோகம் இருக்கிறவங்க தான் படிப்புக்காக, ஆன்மீகத்துக்காக, அதே மாதிரி யாராவது கஷ்டப்பட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்காக வாரி வாரி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த பரோபகார சிந்தனை அப்படின்னு நாம் சொல்கிறோம் இல்லைங்களா, அது எல்லாருக்குமே வராதுங்க. ஏன்னா அந்த சந்திரன் குருவோட சேரும் பொழுது அவங்கெல்லாம் இந்த மாதிரி இருப்பாங்க. எடுத்த எடுப்புலேயே எவ்வளோ வேணும் வச்சிங்க அப்படின்னு கொடுப்பாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு ஒரு மைனஸ் இருக்குதுங்க. என்னென்னா சில நேரங்களில் ஊதாரித்தனமாக செலவு பண்ணுவாங்க இந்த குருச்சந்திர யோகம் உள்ளவங்க.
அப்புறம் இந்த ஆடம்பரமான செலவுகள், ஆடம்பரமாக எல்லாருக்கும் அள்ளி கொடுக்கறது, வரவுக்கு மிஞ்சி செலவு பண்ணுறது, தெரியாமலே போய் எதுலையாவது மாட்டிக்கிறது, அப்புறம் சின்ன சின்ன சொத்து பிரச்சனைகள், இதெல்லாம் அவங்களுக்கு இருக்கும். பொதுவாக குருச்சந்திர யோகம் இருக்கிறவங்க தான் வந்து ஊருக்கு நல்லது பண்ணுவாங்க. ஒரு கோவில் கட்டுறது, குளம் வெட்டுறது, பள்ளிக்கூடம் கட்டுறது, படிப்புக்கு உதவுறது, இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். எந்த இனத்தில் பிறந்திருக்காங்களோ அந்த இனத்துக்கான ஈடுபாடு நிறையா இருக்கும். நம்மவங்க நல்லா வரணும்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு சிந்தனை அவங்களுக்கு எல்லாமே இருக்குங்க. அதே நேரத்தில் வந்து தைரியமாக யாராவது ஒருத்தர் பேசுகிறாருன்னு வைங்களேன், அவருக்கு வந்து சந்திரனும் செவ்வாயும் ஒன்றா இருக்கும். அதுக்கு பேர் சந்திரமங்கல யோகம். நிறைய பூமி, வீடு, மன, சொத்து, வாடகையே நமக்கு மாதத்துக்கு இவ்வளோ வருதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பெரிய பதவிகள், அதுக்கடுத்து பெரிய பொறுப்புகள், அதெல்லாமே அவங்களுக்கு இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் இந்த சந்திரன், செவ்வாய், சந்திரமங்கல யோகம் இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு ரத்தம் சம்மந்தப்பட்ட நோய்கள், அதுக்கடுத்து வந்து சின்ன சின்ன வீண் சிக்கல்களில் மாட்டிப்பாங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அதிபுத்திசாலியெல்லாம் சிலர் இருப்பாங்க. ஆசிரியர் வந்து வகுப்பறையில் கரும்பலகையில் ஒரு கணக்கு போட்டு முடிக்கிறதுக்குள்ளார இவர் வந்து நோட் புக்கில் விடையை கண்டுபிடிச்சி விடையோடு அதை எழுதி முடிச்சிடுவார். அப்படிப்பட்டவங்கெல்லாம் யார்? சந்திரனும் புதனும் ஒருத்தவங்க ஜாதகத்தில் இருந்தால் அவங்களுக்கு ஐக்யூ, நுண்ணறிவு அதிகமாக இருக்கும். அவங்க வந்து கணித புலி அப்படி இருப்பாங்க. கணக்கில் என் பையன் புலிங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி கணக்கு போடுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பேசி மயக்கிடுவாங்க. யாராக இருந்தாலும் அப்படியே அழகாக பேசி மயக்கிடுவாங்க. கவிதை எழுதுறது, கட்டுரை எழுதுறது, அதுக்கடுத்தது வந்து நடிப்பு துறையில் முன்னுக்கு வர்றது, இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சந்திரன் புதன் ஒன்றா இருக்கும். அதிலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அந்த 2 கிரகம் ஒன்றா இருந்தால் அவங்களுக்கு அந்த மாதிரி குணங்கள் நிறையா இருக்குங்க. இன்னொரு பக்கம் சந்திரனும் சுக்கிரனும் சேர்ந்தால் என்ன ஆகும்? அவங்களுக்கு வந்து இசை, மியூசிக் வந்து அதிகமாக வரும். மியூசிக்கில் பெருசாக வருவாங்க. அதுக்கடுத்தது பாட்டு எழுதுறது, அது மாதிரி இது பண்ணுறது, ஜோதிடம் கூட அவங்களுக்கு வரும். ஏன்னா அந்த அமைப்பு வந்து அந்த இது அவங்களுக்கு இருக்குது. அதுக்கடுத்தது மனைவி மேலே பிரியம். இப்போ பெண்ணாக இருந்தால் கணவர் மீது பிரியம். அடுத்தது வந்து வாழ்க்கை துணை வந்து அதாவது மியூசிக்கில் ஆர்வம் உள்ளவங்களாக இருப்பாங்க. அல்லது வந்து ஏதாவது ஒரு வாத்தியக்கருவி, ஏதாவது ஒரு இசைக்கருவி வாசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு இசை குடும்பமாகவும் அந்த குடும்பம் இருக்குங்க. இதெல்லாம் வந்து பழைய நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு. சாராவளி அப்படிங்கிற நூல்லையும் சொல்லப்பட்டிருக்குது. பொதுவாக சந்திரனோட ராகு இருந்தால் அவங்க வந்து கொஞ்சம் மாற்றி பேசுவாங்க. சந்திரனோட கேது இருந்தால் முடிவெடுக்கிறதுல வந்து ஒரு திணறல் இருக்கும். அதுக்கடுத்தது மறைமுக வாழ்க்கை சிலதெல்லாம் கொடுக்கும். சந்திரனோட சனி பகவான் இருந்தால் புணர்வு, அது வந்து ரொம்ப டேஞ்சரான ஒரு காம்பினேஷன். அப்போது இதுக்கெல்லாம் பரிகாரம் ஏதாவது இருக்கா? அதாவது குருச்சந்திர யோகம் இதெல்லாம் ரொம்ப விசேஷம். ஆனால் சந்திரன் வந்து ராகு கேது சனியோட சேர்ந்தால் பெரிய பாதிப்புகள்லாம் இருக்கும். இதுக்கு பரிகாரம் என்ன அப்படிங்கிறத நாளைக்கு பார்ப்போங்க. நெஞ்சிற்கினியவர்களே, சோமவாரம் ஆகிய இன்றைய நாள் உங்களுக்கு சுகபோகங்களை அள்ளித்தரும் ராசியான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.